அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறத உணர்த்தும் சில அறிகுறிகள், சில சமிக்கைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், குலதெய்வத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், வள்ளி பற்றி சொல்லியிருக்கேன். அதை தவிர்த்து வீட்டில் வேறு என்னென்ன சமிக்கைகளை வச்சு, வேறு என்னென்ன விஷயங்களை வச்சு தெய்வ நடமாட்டம் இருக்குங்கிறத நம்ம உணரலாம் அப்படிங்கிறது இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? முதல் விஷயம், இது நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. வீட்டில் நம்ம நடந்து உள்ளே போகும்போது, யாருமே இல்லாத நேரத்தில் உள்ளே போகும்போது நமக்கு திடீர்னு ஒரு ஒரு மனம் ஒன்று வரும். அது என்ன மனமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விபூதி மனமாக இருக்கும், இல்லைன்னா வேப்பிலை மனமாக இருக்கும், இல்லைன்னா பூக்கள், இல்லைன்னா எலுமிச்சை பழம். பூவில் எந்த பூவோட மனமாக கூட இருக்கலாம். நம்ம வீட்டில் அந்த பூ வச்சுருந்துருக்க மாட்டோம், ஆனால் அந்த பூவோட வாசம் வரும், எலுமிச்சை பழத்தோட வாசம் வரும், தாழம்பூ வாசம் வரும், விபூதி வாசம் வரும், வேப்பிலை வாசம். இந்த வாசங்களில் எந்த வாசம் நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆனாலும் நம்ம இங்கே கடவுள் இருக்காங்க, தெய்வம் இருக்குது, இங்கே நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உணர்ந்துக்கலாம், கண்டிப்பாக உணரலாம். நான் நிறைய ஃபீல் பண்ணது விபூதி வாசம் ஃபீல் பண்ணியிருக்கேங்க. விபூதி வாசம் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனால் அந்த இடத்துல வரதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெய்வம் நம்முடன் இருப்பதை உணர்த்தும். ஓகேங்களா? ஒன்று. இரண்டாவது சொல்கிறேன், நம்ம கோவிலுக்கு போவோம், கோவிலில் கனி கொடுப்பாங்க, அதாவது எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க இல்லைங்களா? இல்லை கொடுக்கலனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மன் கோவில்களில், சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் நீங்கள் போகும்போது அங்கே ஒரு கனி கொடுப்பாங்க இல்லையா? அந்த கனியை உங்களுடைய முந்தானையில் வாங்கி நல்லபடியாக பயபக்தியோடு கொண்டு வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைங்க. அந்த பூஜை அறையில் வைக்கிற கனியானது அது காஞ்சி தான் போகணும், அப்படியே காஞ்சி தான் போகணுமே தவிர அழுகி போக கூடவே கூடாது. காஞ்சி போகணும். காஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது. அழுகுது அப்படின்னாலோ, அழுகிறதுக்கு மேலே பூர்ணம் பொறுக்கும், அந்த மாதிரி இருக்குனாலோ கெட்ட சக்தி இருக்குது, பேட் வைப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நல்லது இல்லைங்க. அந்த மாதிரி இருந்தால் என்ன செய்யணுங்கிற பதிவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறது. 2. மூணாவது விஷயங்க, நம்ம வீடுங்களில் வெள்ளிக்கிழமை நம்ம மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமையில் பூஜை சாமான் கழுவி மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டோம், வியாழக்கிழமையே வச்சுருவோம் இல்லைங்களா? சரி, இந்த மாதிரி வியாழக்கிழமை வைக்கிற இந்த மஞ்சள் குங்குமமானது அடுத்த வாரம் நீங்கள் வியாழக்கிழமை மறுபடியும் பூஜை சாமானை கழுவுறதுக்கு எடுப்பீங்க இல்லையா? அது வரைக்கும் அந்த பளிச்சுன்னு இருக்கும், அந்த கலை மாறாமல் அப்படியே இருக்குங்க. அழகாக அப்படியே என்னவோ நம்ம முன்னால் தான் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். கருத்து போகாது, கலை இழக்காது, பளிச்சுன்னு இருக்கும். அந்த குங்குமத்துலேருந்து மஞ்சள் வரைக்கும் எல்லாமே அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துலேயும் நம்ம தெய்வ நடமாட்டம் இருக்குது, தெய்வத்தோட அருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே உணரலாம். இது 3ஆவதா. நமக்கு பாசிட்டிவான எண்ணமே இருக்கும், நம்மளுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். தெய்வ நடமாட்டம் இருக்குங்கிற பட்சத்தில், தெய்வ நடமாட்டம் இல்லைங்கிற பட்சத்தில் மனசு கஷ்டமாக இருக்கும், எதையும் இழந்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே நடந்திருக்காது, பட் நெகட்டிவாகவே ஃபீல் இருக்கும். ஏதோ நம்ம இழந்துட்டோமோ, ஏதோ தப்பு நடக்க போதோ, இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல மனசு இருக்கவே இருக்காது, மைண்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கவே இருக்காது. இன்னொரு விஷயம், நம்மளே அறியாமல் நம்மளுக்கு கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும், அழுக வந்துக்கிட்டே இருக்கும், அழணும் போல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நம்ம உள்ளே ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குனாலே நம்ம கடவுள்கிட்ட நம்மக்கிட்ட கடவுள் இல்லை, நம்மளை சுற்றி தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததுங்க, நம்ம முகமும் கூட கலையாக இருக்காது. தெய்வ நடமாட்டம் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம முகமும் கலையாக இருக்காது. ஒரு தெய்வ நடமாட்டம் இருக்கிற வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம முகம் கலையாக இருக்கும், அழகாக இருக்கும். நான் அழகுன்னு சொல்கிறது ஃபீச்சர்ஸை சொல்ல, கலையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒருத்தவங்களை பார்த்தா நம்மளுக்கு நல்ல ஒரு வைப் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கலையாக இருக்கும். அப்படி தெய்வ சக்தி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம முகம் ஏதோ இருளடைஞ்ச மாதிரி இருக்கும், நமக்கு ஏதோ கஷ்டம் இருக்க மாதிரியும், நம்மளுக்கு ஏதோ நிறைய நோய் நொடிகள் இருக்க மாதிரியும், நம்ம முகத்தை பார்த்தாலே இவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க போலயே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இதுவும் சில தான்.
நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெய்வம் நம்ம கூட இருக்குது, தெய்வத்தோட அருள் இருக்குது, தெய்வ சக்தி நம்ம கூட தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இப்போ நான் உங்களுக்கு சிலது சொல்லியிருக்கேங்க. இதை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது உணர்வு இருக்குது, நல்ல உணர்வு இருக்குன்னா ரொம்பவே சந்தோஷம். இல்லைங்க இது நெகட்டிவாக எனக்கு தெரியுதுன்ற பட்சத்தில் அதுக்கு என்ன செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பதிவு கண்டிப்பாக கொடுக்குறேன். செஞ்சு பயனடைங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி. ஓம் முருகா.